ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 27 பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் இந்திய கடற்படை அதிகாரி வினய் நர்வால் அப்படிங்கிறவரும் உயிரிழந்திருக்காரு. ஏப்ரல் 16ஆம் தேதி இவருக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில மனைவியுடன் ஹனிமூனுக்கு சென்றபோது இந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம்ல சுற்றுலா தலத்துக்குள்ள 4 பயங்கரவாதிகள் திடீர்னு நுழைஞ்சு துப்பாக்கியால பொதுமக்கள் மேல தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 27 பேருக்கும் மேல் பலியாயிருக்காங்க. மகாராஷ்டிரம், தமிழகத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில தொடர் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த தாக்குதல்ல இந்திய கடற்படை அதிகாரி வினய் நர்வால் அப்படிங்கிறவரும் பலியாகி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. 26 வயதான வினைக்கு பயங்கரவாதிகள் தாக்குதலுக்குள்ளான 5 நாட்களுக்கு முன்புதான், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீருக்கு தன்னுடைய மனைவியோட ஹனிமூனுக்கு வந்த இடத்துல அவர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பயங்கரவாத சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கு. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சித்தின் லஷ்கர் இ தொய்பாவுடைய பினாமி அமைப்பான த ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. ராணுவ உடையணிந்து இந்த தாக்குதல்ல அவர்கள் ஈடுபட்டதா சொல்லப்படுது. சுற்றுலா பயணிகள், இந்துக்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களை குறிவச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த பயங்கரவாத தாக்குதல்ல இந்தியா மட்டுமில்லாம ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நேபாளம், இஸ்ரேலை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்திருக்காங்க. யார் இந்த வினய் நர்வால் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் கர்னல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூஸ்லி கிராமத்தில் பிறந்தவர் தான் வினய் நர்வால். இவருக்கு வயது 26. இவர் கொச்சியில இந்திய கடற்படை அதிகாரியா பணியாற்றி வந்திருக்காரு. வினயுடைய தந்தை ராஜேஷ் நர்வால் பானிபட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி துறையில கண்காணிப்பாளரா பணியாற்றி வரார். வினய்க்கு ஏப்ரல் 16ஆம் தேதி கர்னல் மாவட்டத்தில் திருமணம் நடைபெற்றது. இதை தொடர்ந்து ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில தான் குடும்பத்தினரோட கடைசியா இந்த தம்பதி இருந்திருக்காங்க. இதையடுத்து நர்வாலும் அவருடைய மனைவியும் பஹல்காம், ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்காக புறப்பட்டிருக்காங்க. சுற்றுலா சென்ற இடத்துல பயங்கரவாத தாக்குதலின் போது வினய் நர்வால் உயிரிழந்திருக்காரு. இந்த தாக்குதல்ல நர்வாலின் மார்பு, கழுத்து, இடது கையில குண்டுகள் பாய்ந்திருக்கு. இந்திய கடற்படை அதிகாரி பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்ல கொல்லப்பட்டதை பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்காரு. கர்னல் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் வினையுடைய மரணத்தை உறுதி செஞ்சிருக்காங்க. இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.